உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13. For I, the Lord thy God, will hold thy right hand, saying unto thee, Fear not, I will help thee. Isaiah 41:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes East மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காட் கோஸ் ஈஸ்ட் மினிஸ்ட்ரியின் சார்பாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த ஊழியத்தில் தலைவராயிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறதான இந்த தாமஸ் அவர்கள், அவருடைய குடும்பம் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் சற்று நேர தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாய் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3ம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. உபத்திரவம் என்று சொல்லும்போது மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமாக மனுஷன் உபத்திரவப்படுகிறான். கஷ்டம், உபத்திரவம் என்பது கஷ்டதையான ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மனிதன் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போகிற போது எல்லாம் அவனுக்கு ஒருபோதும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்காது. இந்த வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைக்குரியதா இருக்கிறது. எனக்கு இருக்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான், உபத்திரவம் வரும் என்று நான் உங்களிடத்தில் இருக்கும்போதே நான் உங்களுக்கு முன் அறிவித்தோம். அப்போ உபத்திரவம் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரவம் வரும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனை ஆராதித்து தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறதான உபத்திரவத்திலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதமாய் அற்புதமாய் வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே தெளிவாய் அதை கண்டு கொள்ள முடியும். இந்த உபத்திரவத்தில் நாம் சகிக்க வேண்டும் என்ற அந்த உபத்திரவ பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அவைகளை சகித்து நாம் பலனடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில்
நாம் சோர்ந்து போகிறவர்களாக அல்ல. வேதத்திலே ஒரு சில காரியங்களை, ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். உபத்திரவங்கள் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைதான் வேத புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களும் கஷ்டதைகளும் நெருக்கங்களும் வருகிற போது நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒருவேளை உங்கள் பிரச்சனைகளை, உங்களை கஷ்டங்களை யாருமே பார்க்காம இருக்கலாம். நீ தனிமையாக்கப்பட்டிருக்கிற நிலைமை யாருமே பார்க்காம இருக்கலாம். ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தப்பட்டு கொண்டு போகிற போது யாரும் கூட இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும் தன் மகனை பலியிட தான் போகிறேன் என்று. ஆனால் தன் வேலை காரணத்தில் அவன் சொல்லுகிறான், நானும் என் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு மீண்டும் இங்கே வருவோம் என்று சொல்லுகிறான். தேவனை தொழுது கொள்ளுகிற நோக்கத்தோடு தன் வேலைக்காரனை நோக்கி அவன் சொல்லி கடந்து போகிறான். ஆனால் உண்மையாகவே அவன் மிகுந்த ஒரு பாரம் அவனுக்குள்ளே இருக்கும். இப்படி ஒரு உபத்திரவமான ஒரு வாழ்க்கை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னபடி நான் அதை நிறைவேற்றி தான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு அவன் கடந்து போகிறான். என்னை கேட்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள், என் கர்த்தர் என்னுடைய காரியத்தை பார்த்து கொள்வார், எனக்காய் அவர் உதவி செய்வார் என்று தைரியமாய் நீங்கள் சொல்லுகிற போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை கைவிடாதபடி உங்களை நடத்துவார். 2வதாக, நம்முடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்கள் வரும்போது நாம் 2வது சொல்ல வேண்டிய, அல்லாவிட்டால் விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை, யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். என்னை கேட்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைய, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு விடுதலையும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. எந்த ஒரு சமாதானமும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. எல்லாம் நிலைகுலைந்த நிலைமையிலே மோசையை கர்த்தர் அங்கே அனுப்பி இஸ்ரவேலை அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படி, எகிப்தின் சேனையிலிருந்து தப்பித்து கொண்டு வரும்படி செங்கடலுக்கு முன்பாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பார்வோனுடைய கையில் இருந்து செத்திருப்போமே, அதற்கு ஆனால் எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தீர் என்று மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். தங்களுக்கு நேரிடுகிற உபத்திரவங்களை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு சூழ்நிலை அங்கே நடக்கிறது. ஆனால் அதே இடத்துல மோசே சொல்லுகிறான், கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி நின்று கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் அநேகர் உங்களை தூஷித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக அநேகர் எதிராக நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான், நான் உன்னுடைய பிரச்சனைக்கு, நான் உன்னுடைய வேதனைக்கு உனக்காக நான் யுத்தம் பண்ண வல்லமுள்ளவர் என்பதை கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள முடியும். நம்ம அவரை விசுவாசிக்கிற போது அவர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய காரியங்களில் ஒரு பெரிய வித்தியாசத்தையும் பெரிய ஒரு ஜெயத்தையும் அவர் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். 3வது காரியமாக, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வருகிற போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஆமென், 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிற, பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது.
தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பெலிஸ்தியனுக்கு முன்பாய் போய் நின்று கொண்டிருக்கிறான். கோலியாத் முறியடிக்கப்பட வேண்டிய நிலைமையில தாவீது எல்லாரும் அற்பமாக தான் பார்க்கிறார்கள். இவன் சாதாரணமான, இவனை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது தைரியமாய் சொல்லுகிறான், என்னை ஆண்டவர் தப்புவிப்பார். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், என் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பினாலும், ஆமேன், பெரிய பெரிய சேனைகள் எழும்பட்டும், நீங்கள் தைரியமாய் நில்லுங்கள். கர்த்தர் என்னை தப்புவிப்பார். இப்படிப்பட்டவருடைய கையிலிருந்து ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் தைரியமாய் இருக்கிற போது நிச்சயமாய் என் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை உபத்திரவம் கொடியதா நின்று கொண்டிருக்கலாம். உபத்திரவ பாதைகள் நம்மை தாங்க முடியாத அளவில் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்னை தப்புவிக்க வல்லமுள்ளவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான் ஆண்டவரே, எந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரிதான், என் தேவன் என்னை தப்புவிப்பார். ஒருவேளை இன்னைக்கு பல உபத்திரவத்தின் பாதையில் பலவிதமான சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறதா தான், உங்களை ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தப்புவிப்பார். பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதியின் கொடூரத்திலே, கடன் பிரச்சனையிலே, மற்றவர்களால் ஏவப்படுகிற பலவிதமான போராட்டங்களிலே இயேசு என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று தைரியமாக நெல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 4வது காரியமாக ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தையின் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நமக்கு வருகிற சில உபத்திரவத்திலே, சில போராட்டங்கள் மத்தியிலே இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியாக்குவார். ஒருவேளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனாலும், எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு போனாலும், தைரியமாக நில்லுங்கள். ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியாக்குவார். நான் இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு தருவார். என்னை விட்டு கைவிட்டு போன எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தருவார். ஒருவேளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இழந்து போன நிலைமையில் இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரை ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போன ஆசீர்வாதத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு தருவேன். உங்களை மீண்டும் மகிழ்ச்சி ஆக்குவேன். ஒருவேளை மிகுந்த உபத்திரவத்தின் துக்கத்தில் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற உங்களோடு ஆவியான விடைபடுகிறார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். நாம் இந்த வார்த்தையின்படியாக உங்களுடைய வாழ்க்கையில், ஆமேன், உபத்திரவ பாதையில் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்வார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் எனக்கு யுத்தம் பண்ணுவார் என்று நம்புங்கள். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியாக்குவார் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதமாக நடத்தும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பல உபத்திரவத்தில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் இவர்களுடைய காரியங்களை பார்ப்பீராக. கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. ஆண்டவருடைய கரம் இவர்களை தப்புவிக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இவர்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சியை காணப்படும். உபத்திரவங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஆக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய கல்வாரி சிலுவையிலே நீ சிந்தனை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து வெளிப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை வெளிப்படட்டும். தேவனுடைய அற்புதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம்